காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தள்ளப்பட்டது போல் இருக்கிறீர்களா? உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? எத்தனை நாள்தான் இவர்களுடைய பேச்சை நான் கேட்டு ஓரமாய் ஒதுங்கி கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை வருமென்று இருதயத்தில் ஏக்கத்தோடு வியாகுலத்தோடு அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினது போல உங்களை நான் என் கரத்தின் வைத்திருக்கிறேன். அவை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கல்லாய் அவை மாற்றப்படும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதின் மேல் தைல கொம்பின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒருவனுக்கு ஆண்டவர் அபிஷேகித்து ராஜ பட்டத்தை கொடுத்தபோது அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து கேட்கிறான், தேவரீர் நான் இந்த நிலைக்கு வந்தது எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், நான் இதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆனாலும் கர்த்தர் என்னை அங்கீகரித்து அபிஷேகம் பண்ணி என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தான். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதற்கு உங்களுடைய இருதயம் ஒப்பு கொடுக்கிறது? ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் அல்லவோ, அந்த நன்மைகளை குறித்து என்றைக்காவது ஒரு நாள் தேவ சமூகத்தில் விழுந்தீர்களா? அவருடைய பாதபடியில் ஆண்டவரே எனக்கு வேலை தந்தீர்களே, எனக்கு தங்குவதற்கு இடம் தந்தீங்களே, நல்ல ஆகாரத்தை தந்தீங்களே, உடுத்துவதற்கு நல்ல ஆடையை தந்தீர்களே, என்னுடைய காரியத்தை எல்லாம் ஜெயமாய் நிறைவேற்றி தந்தீங்களே, அதற்காக நன்றின்னு சொல்லி எத்தனை பேர் இருதயத்தில் கை வைத்து சொல்ல முடியும்? உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களாய் இருக்கும்போது கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் குறைவாக காணப்பட்டு கிடக்கிறதல்லவோ. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்தீர் அல்லவோ. அநேக ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கும்போது அற்பமாய் எண்ணப்பட்ட என் மீது உம்முடைய கண் பதிக்கப்பட்டு என் மீது இரக்கம் வைத்து இந்த ஆவியை பராமரித்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அனுதினமும் நீங்கள் தேவ சமூகத்தில் முறையிட வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறார், என் பக்கத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லும்போது அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெபங்களை தள்ளாத தகப்பன், விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பன். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் அதிசயங்களையும் செய்து அவர்களை சாட்சியாய் நிறுத்தின போதிலும் கூட அநேகர் ஆண்டவரை மறந்துவிட்டு பின்மாற்றத்துக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ. அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுடைய வருத்தத்தை மாற்றி தருவேன், உங்களுடைய பாரத்தை மாற்றி தருவேன். அந்நிய தேவர்களிடத்தில் போய் நிற்காதீர்கள், மனுஷனிடத்தில் போய் சொல்லாதீர்கள், அவன் கண்ணியை வருவிப்பான். சத்துருவானவன் எப்பொழுது உங்களை பிடித்து இழுக்கலாம், அவன் பக்கத்தில் வைத்திருக்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய
உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ, உங்களுக்கு முன்பாக பாவ இச்சைகள் வைக்கப்பட்டிருக்கிறதல்லவோ, உங்களுக்கு முன்பாக அநேக வழிகள் வைக்கப்பட்டிருக்கிறதல்லவோ, நீங்கள் உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தால் எப்பொழுது கர்த்தரை ஆராதிக்க முடியும்? எப்பொழுது தேவனை அறிந்து கொள்ள முடியும்? எப்பொழுது பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும்? ஆவியானவர் சொல்லுகிறார், உலகத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு, பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உன்னை அரவணைத்தார் அல்லவோ, உன்னோடு பேசுவதற்கு உன் பக்கத்தில் வந்தார் அல்லவோ, உன் குடும்பத்தில் உலாவினார் அல்லவோ, நீ பிரயாணப்படும்போது உன்னோடு கூட இருந்தார் அல்லவோ, அந்த தெய்வத்தை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, ஒருபோதும் மறுதலித்து விடக்கூடாது. தாவீது தேவ சமூகத்தில் அவனுக்குண்டான என்ன காரியமாய் இருந்தாலும் ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷனாய் இருந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தாவீதின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், தாவீதை போல நான் நடக்கிறதற்கு பிரயாசப்படுகிறேன். அந்த தாவீதை பார்த்துத்தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா, இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்களா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா? தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா? அல்லது உலகத்துக்காக வாழ்கிறோமா? உலகத்துக்கு பிரியமானதை செய்கிறோமா என்கிறதை நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார். அந்த ஞானத்தை நீங்கள் உபயோகிக்க வேண்டும். நான் எந்த நிலைமையில் இருந்தேன், இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்கிறதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களேயானால் உங்களை உயர்த்தின தெய்வத்தை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அந்த தெய்வத்தோடு கூட நடக்கிறதற்கு பிரயாசப்படுவீர்கள். அந்த தெய்வம் உங்களை வழிகாட்டியாய் நின்று அவர் நடத்தக்கூடிய பாதையில் உங்களை நடத்தி கொண்டு அந்த பரம கானானில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வத்தை பார்த்து தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியுமே? ஆனால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை தந்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அழகு பார்க்கக்கூடிய தகப்பன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் வாங்கப்பா, நான் ஒன்றுமில்லாமல் ஒதுக்கப்பட்ட நிலையில் கிடந்தேன், ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் வந்தபோது என்னுடைய வாழ்க்கை உயர்ந்தது, என்னுடைய மகிமை உயர்ந்தது, என்னுடைய கனம் உயர்ந்தது. மனிதர்கள் மத்தியில் நிந்திக்கப்பட வேண்டிய நான் இப்பொழுது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு என்னை வரவேற்கிறதற்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறதே. அந்த தெய்வம் என்னை கனப்படுத்தினதற்காக நன்றின்னு சொல்லி எத்தனை பேர் உரிமையோடு பேச முடியும்? அத்தனை பேர்களையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டியவைகளை செய்து முடித்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்திருக்கீங்களே ஆண்டவரே. நாங்கள் தகுதியில்லாத எங்களையும் இந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துருத்தியில் சேர்த்து வைத்து அதற்குரிய பலனை தந்து கொண்டிருக்கக்கூடிய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினீர் அல்லவோ, இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.